நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மோடுக்கு மாறி இருக்குது. இந்த வாரம் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், இந்த சேனல் பேட்டர்ன் மார்க்கெட்டுக்கு நல்ல ட்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு ஒன்ஸ் இந்த சேனலை பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சை பாருங்கள், மார்க்கெட் மல்டிபிள் டைம் இந்த ரேஞ்சில் இந்த சேனலில் அப் சைட்லேயோ டவுன் சைட்லேயோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. ப்ரீவியஸாக மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சேனலை தொடல திரும்பினுச்சு. திருப்பி இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. நல்லா பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்லி கேண்டில். நான் அதுக்கு ஃபிப்னாசி லெவலும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஃபிப்னாசி லெவலை நான் என்ன டெலீட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இப்போது பாருங்கள், மார்க்கெட் நம்ம சொன்னது போலவே இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப முயற்சி பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் மார்க்கெட் வந்திருக்கு, ஆனால் சேனலை தொடலை. ஆனால் இந்த டைம் பாருங்கள், சேனலை தொட்டிருக்கு. ஆனால் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சில பாசிட்டிவ் நியூஸஸும் மார்க்கெட்டுக்கு தேவை மேலே வரணும்னா. சரிங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கரெக்ஷன் கீழே வந்துட்டு அப்போ பாருங்கள், இந்த சேனல் மேலே வந்துடுச்சு. இப்போ டைம் கரெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் இந்த மேலேயே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணுனா 23,288 அப்படிங்கிறது தான் நம்ம லோன்னு சொன்னோம் ப்ரீவியஸ் ஸ்விங்கு. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் எந்த இடத்துலையும் கட் பண்ண விடலை. ஓகேங்களா, ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் இந்த இடத்துல எங்கேயுமே கட் பண்ண விடலை. மார்க்கெட் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ஸ்விங்கை கட் பண்ணாமலே இங்கே சேனலில் சப்போர்ட் எடுத்துருச்சு. நம்ம இந்த 23,500 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாதான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கட் பண்ணி இந்த 250 லெவலில் 200ங்கிற லெவலில் பிரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்ட்னு சொன்னோம். எக்ஸாக்டாக அந்த லெவலை கட் பண்ணவே இல்லை. மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஓகே, மேலே போக ட்ரையும் பண்ணுது. ப்ரீவியஸ் வீக்கை பிரேக் பண்ணியும் க்ளோஸ் ஆகிருக்கு. 24,000க்கு மேலேயும் மார்க்கெட் வருது. சரிங்களா, மார்க்கெட்டுக்கு எது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது மார்க்கெட்டுக்கு இந்த ஃபிப்னாசி லெவல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃபிப்னாசி லெவல் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 0.5ல் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த 0.5 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட்டை எப்போ வீக்லியில் பிரேக் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதோ அப்போது ஒரு பெரிய கேண்டில் அடுத்த வாரம் ஒரு பிக் மூவ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த லெவலில் வந்துக்கிட்டு இருக்குங்களா, சப்போர்ட் எடுத்துருச்சு சேனலில். ஓகே, ரிவர்சல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அது எது வரைக்கும் தொடரும் அப்படின்னா 24,800. இது எவ்வளோ நாள் சார் இது வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19-20 இந்த வாரம், இந்த மாதம் ஜனவரி 20 வரைக்கும் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, குளோபல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் பதவி இருக்கிறாரு. அதே நேரத்தில் பிப்ரவரி 1 நம்மளுக்கு பட்ஜெட் இருக்குது. ட்ரம்ப் அவர்களோட டேரிஃப்லாம் எப்படி இருக்க போகுது, மற்றபடி நம்மளோட பட்ஜெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு செக்டாராக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வரும். சரிங்களா, இந்த Q2 ரிசல்ட்டு வர ஆரம்பிக்கும். அந்த ரிசல்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு தகுந்தாற் போல் மூமெண்ட் கிடைக்கும். இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒரு 24,400 to 500, அதுக்கப்புறம் ஒரு 200 புள்ளிகள் 24,800 ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்துட்டு அடுத்தது இங்கே ஒரு டோஜி கேண்டில் கூட ஃபார்ம் பண்ணலாம். இந்த வாரமே 24,800 வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரமே 24,200 வரைக்கும் வந்துச்சு மேலே எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் ஒரு 400 புள்ளிகள் வந்துடுது. அப்படிங்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் வீக் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும்.
எங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் நடக்கும். இதுதான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் வந்து டபுள் பாட்டமாக எடுக்குது. சரிங்களா? இதை வந்து நம்ம டேல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கு வீக்லியில் ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்களேன். எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ஸ்விங்கு வீக்லியில் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது 24,191. இந்த 191க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணிச்சு, ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 24,400. அதற்கும் மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 24,742 இது வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, தென் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த வீக்லி கேண்டிலோட லோ தான் லோ 23,477 அப்படிங்கிறது ஒரு லோ. அதற்கும் கீழே வருது அப்படிங்கும்போது 23,250 அப்படிங்கிறது தான் அடுத்தது ஒரு சப்போர்ட்டு. இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. மேக்ஸிமம் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது மார்க்கெட்டு. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் வரக்கூடாது. 23,800க்கு கீழெல்லாம் இனிமேல் வரக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இது ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ண மார்க்கெட் கீழே வராத வரைக்கும் தான் நமக்கு சேஃபு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. அந்த ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட ஸ்விங்கில் தான் நின்று இருக்குது. அப்படியும் கீழே வந்தாலும் இந்த 900 ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துட்டு திரும்பினுச்சு அப்படின்னா அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இப்போது கீழே வரும்போது நம்ம அதை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். எது வரைக்கும்னா நம்மளோட எஸ்எல் எது வரைக்கும் இருக்கணும்னா 850லேருந்து 800 வரைக்கும் இருக்கணும். அதில் டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி அகைன் செல்லிங்க்கு போகும். இப்போதைக்கு இந்த 900 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு திரும்பினுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் பவுன்ஸ் பேக்காக பார்க்கலாம். இல்லை 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு திரும்பினா கூட அகைன் ஒரு ரிவர்சலாகவும் பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு திரும்புது. இது வந்து ஒரு அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்ன நடப்பதற்கான வர இருக்கிற வாரங்களில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா மேலே போகும். அது ஆனால் இம்மிடியேட்டாக நடக்குமானா நடக்கிறது கடினம். ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸ் ஆகும் ஏன்னா இந்த கரெக்ஷன் ஆகிறதுக்கு. ஏன்னா மார்க்கெட்டுக்கு அதற்கு தகுந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் வர வேணும். சரிங்களா? அதுக்கு இடையில வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் மேஜரான நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்போ நெஃப்டி வந்து 24,800க்கு மேலே முடியுதோ ஒரு டே கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேலி கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹையை ஃபார்ம் பண்ணும். அது 27,000 வரைக்கும் கூட போகும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிற அளவுக்கு எதுவும் வேறு எதுவும் ஒரு பெரிய பேட் நியூஸ் இப்போதைக்கு கிடையாது மார்க்கெட்டில். அதனால் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இந்த சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி தொட்டா போல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து ட்ரெண்டை வந்து தொடலை. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா சைட்வேஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. அந்த சைட்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,677 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வந்தால் தான் கொஞ்சம் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இடையிலேயே இந்த சேனல் இருக்குது. நிஃப்டி போலவே இந்த சேனலில் எப்போ வேணாலும் சப்போர்ட் எடுக்கும் பேங்க் நிஃப்டி. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 49,900 800 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 51,300. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,850. இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டி எப்போ 51,850க்கு மேலே போகுதோ அப்போ தான் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் வரும். பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் தான் பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகும். ஒரு பட்ஜெட்டோ மற்றபடி இந்த யூஎஸில் கொடுக்குற இந்த டேரிஃபோ ரேட் கட்ஸோ இல்லை ஆர்பிஐயோட மீட்டிங் கூட இப்போ ரீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் ஆர்பிஐயோட நியூஸஸ்ஸு ஏதாவது வந்துச்சு மார்க்கெட்டுக்கு ஃபேவராக ரேட் கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவராக வருது அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகும். பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் இதில் உள்ள சினாரியோஸ். இதில் உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இதுதான். இதை பேஸ் பண்ணி இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம டேல வந்து ட்ரா பண்ணி 5 மினிட் கேண்டில்லையும் 15 மினிட் கேண்டில் 1 ஹவர் கேண்டிலில் பேஸ் பண்ணி இன்ட்ராடேல வந்து பார்த்துக்கலாம். அந்த இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது என்னென்ன மாதிரியான மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி அனலைசிங் வீடியோவில் போடுவோம். அதை ரெகுலராக பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கான மொமெண்ட்ஸும் வந்து கிடைக்கும்.
மொமெண்டம் எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சென்செக்ஸை வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நெஃப்டி போல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் திரும்பியிருக்கு. 80,000 அப்படிங்கிற லெவலில் 80,000 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் 82,000 அப்படிங்கிற லெவலில் ஈஸியாக ரீச் பண்ணிவிடும். ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அது என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங், இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 80,750 அப்படிங்கிற ரேஞ்சு, 750 to 800 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 82,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 83,362 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா 79,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட். அதற்கும் கீழே வருது அப்படிங்கும்போது இனிமேல் இந்த லெவல் தான் வந்து ஒரு சப்போர்ட்டு. 77,500 to 600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 76,700. சரிங்களா? மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாகவே திரும்பினதுக்கான காரணம் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சலுக்கு திரும்பியிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கோங்க. வந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்தில் நீங்கள் இதுக்கப்புறமாவது மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸில் வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கணும்னா முழுசாக கற்றுக்கோங்க. இந்த புது வருடங்களை ப்ராஃபிட்டபுளாக வந்து கொண்டுட்டு போங்க. அது என்னோடய பர்சனல் அட்வைஸு. அதே நேரத்தில் நீங்கள் எதாவது டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம கற்றுத்தரோம். அதற்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் ஃப்ரீயாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் ஃப்ரீயாக டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினச்சதுக்கும் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் வந்து நடக்கும். சரிங்களா? இது எல்லாமே என்னோட வியூ தான். நீங்களும் உங்கள் வியூவோட என்னோட வியூ ஒத்து போகுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.